அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சீர்காழி அருகே அகர எலத்தூர் கிராமத்தில் பெண் ஒருவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கணவனுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்த நிலையில் அப்பெண் தூக்கிட்டு அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. கணவனை கைது செய்ய கோரி அந்த பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் உமாரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் உமாரமணன். இந்த பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் விசாரணையானது எந்த கோணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது? விவரம். வணக்கம் பரிதா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த அகர எலத்தூர் ஊரை சேர்ந்தவர் பிரபு. இவர் கேரளாவில் லாரி டிரைவராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சுகன்யா. இவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடிந்த நிலையில் 3 பெண் குழந்தைகள் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று காலை தனது வீட்டில் மர்மமான முறையில் சுகன்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுகன்யாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சுகன்யாவின் சகோதரர் இன்று சுபாஷ் என்பவர் 3 பெண் பிள்ளைகள் இருப்பதால் சுகன்யாவிற்கும் அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினருக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வந்ததால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சுகன்யாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கொள்ளிடம் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்துள்ளார். மேலும் சுகன்யாவின் சாவில் மர்மம் இருப்பதால் சுகன்யாவின் கணவர் பிரபு மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்ய கோரி சுகன்யாவின் உறவினர்கள் இன்று சீர்காழி அரசு மருத்துவமனை எதிரே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் மற்றும் காவல் ஆய்வாளர் புயல் பாலச்சந்தர் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்வதாக கூறியதை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர். பரிதா. விவரங்களுக்கு நன்றி உமாரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.